காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் இந்த சோயா சங்க்ஸ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான அளவு சோயா சங்க்ஸை வெந்நீரில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக இடித்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சமாக இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது கூட ஒரு கைப்பிடி நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான சோயா பிரியாணி ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.